வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் செய்து காட்ட போகிறது மிகவும் சுவையான ரொம்ப ஹெல்த்தியான பாதாமையும் ரவையும் சேர்த்து நான் புட்டு செய்கிறேன். அதுவும் இட்லி குண்டாலாம் யூஸ் பண்ணி நிறைய பாத்திரத்தை அழுக்காக்காமல் நான் வானொலியில் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். ரவா புட்டு சேர்த்துக்கு அரை கப்பு ரவா, அரை கப்பு பாதாம் பவுடர், தேவையான அளவுக்கு முந்திரி திராட்சை, வெல்லம் எடுத்துக்குங்க. என்கிட்ட வெல்லம் இல்லாதனால நான் வெல்லத்தில் செய்த சர்க்கரை கட்டி எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்கள் இனிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெல்லத்தை எடுத்துக்குங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு பிஸ்தாஷ் எடுத்துக்கிட்டேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் போடலாம். அரை மூடி தேங்காய் திருவல், நெய், அப்புறம் கொஞ்சம் பட்டர். இங்கே பார்த்தீங்கன்னா உப்பு, ஏலக்காய், எண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வானலை வைங்க. வானல் காஞ்ச பிறகு கொஞ்சம் நெய் ஊற்றுங்க. நான் 2 டீஸ்பூன் வர அளவுக்கு நெய் போட்டுக்கிட்டேன். இப்போது இந்த நெய் உருகி வரும்போது நம்ம எடுத்து வச்ச முந்திரியும் திராட்சையும் போட்டு திராட்சை நல்லா பபிள்ஸ் வர அளவுக்கு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது திராட்சை பார்த்திங்கன்னா நல்லா ஊதி பலூன் மாதிரி வந்திருக்கு. கூடவே முந்திரியும் நல்லா லைட் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் முந்திரியும் திராட்சையும் தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இந்த வானலில் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டா நெய் இருக்குது. இந்த நெய்யிலே நம்ம எடுத்து வச்ச ரவையை போட்டு வறுத்துப்போம். கூடவே நம்ம பாதாம் பவுடரும் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ரவை லைட்டாக வறுத்துருக்கிறேன். இது கூடவே நான் எடுத்து வச்ச பாதாம் பவுடரும் சேர்த்து வறுத்துக்கிறேன். இதை நான் 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா லைட்டாக பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்துக்கிறேன். இது மாதிரி லைட்டான கலரில் இதை நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம இதை ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை நம்ம லைட்டாக ஆற வைக்கலாம். இப்போது மறுபடியும் அடுப்பில் வானலை வச்சு வானல் காஞ்ச பிறகு பாதாமும் ரவையும் சேர்த்தா எவ்வளோ கப்புக்கு வருதோ அதே அளவுக்கு நான் தண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது இதில் நான் எடுத்து வச்ச ப்ரௌன் சர்க்கரை கட்டி நான் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நான் 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். மேலும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டு நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம், ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும். இப்போது இதை பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்திருக்கு. இப்போ நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இந்த நெய் நல்லா கரைஞ்சிட்ட பிறகு நம்ம வறுத்து வச்ச ரவையும் பாதாமும் சேர்த்துக்கலாம். இப்போது இது மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போது இந்த ரவை பார்த்திங்கன்னா இதில் இருக்க தண்ணியெலாம் நல்லா உறிஞ்சி கட்டி கட்டியாக நல்லா இறுகி வந்திருக்கு. அடுப்புடைய அனலை கம்மி பண்ணிவிட்டு இப்போது இதனோட நீரெல்லாம் ஆவியாகி ரவையும் பாதாமும் நல்லா வெந்து வர வரைக்கும் நம்ம இதை கிண்டி விட்டுக்கிட்டு இருக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரவையும் பாதாமும் ஓரளவுக்கு வெந்திருக்கு. இதில் நாம் எடுத்து வச்ச பட்டரை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம பட்டர் சேர்க்கறதுனால ரவா பாதாம் இன்னும் நல்லா ஸ்மூத்தாக நல்லா டேஸ்ட் கொடுக்கும். பட்டர் நல்லா கரைஞ்சி இதனோட நல்லா சேர்ந்துட்ட பிறகு கொஞ்சோண்டா எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சேர்க்குறது ஆப்ஷனல் தான், பட்டர் சேர்க்கறதுனால நம்ம எண்ணெய் சேர்க்கணும் அவசியம் இல்லை. எனக்கு இன்னும் புட்டு நல்லா பொலன்னு வரணும், அதுக்காக நான் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த புட்டை ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு அப்பப்போ செக் பண்ணி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போது 4லேருந்து 5 நிமிஷம் முடிஞ்சது. இப்போது புட்டை பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. இது கூட நம்ம திருவி வச்சு தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். இப்போது இதில் நம்ம முந்திரி திராட்சை பிஸ்தாஷ் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, பாதாம் ரவா புட்டு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை மாதிரி ஒரு நாளாவது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் போடுற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.